வணக்கம். தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சு இன்னைக்கு மாண்புமிகு தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கப்புறம் ஒரு 15 நாள் நடந்திருக்கு. ஸோ இந்த 15 நாளில் என்ன நடந்திருக்கு, என்ன விஷயங்கள் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வெற்றியானது எப்படி தமிழ்நாட்டில் மொத்தமாக எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கிறார்கள். அதாவது எப்படின்னா இது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏதோ கிடைச்ச ஒரு வெற்றி மாதிரி தான் எல்லாருமே பார்க்குறாங்க. இது இந்நாள் வரைக்கும் யாராவது ஒருத்தங்க எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பதவிக்கு வந்தாலும் சரி, யார் ஒருத்தர் முதலமைச்சர் ஆனாலும் சரி, தலைவர் ஒருத்தர் முதலமைச்சர் இருக்கார் அப்படின்னு தான் எல்லாரோடைய எண்ணம் இருந்தது. ஆனால் இந்த தடவை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமா என்னன்னா எல்லாருக்குமே என்னவோ அவங்க வீட்டோடைய சொந்தக்காரங்களே யாரோ ஒரு முதலமைச்சரான மாதிரியும் இல்லை இவங்களே ஒரு முதலமைச்சரான மாதிரியும் ஒரு சந்தோஷமும் ஒரு என்ன சொல்ற ஒரு உணர்ச்சியை நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னா இது வரைக்கும் முதலமைச்சர் அப்படின்றதோ இல்லை ஒரு தேர்தல் அப்படின்றதோ இல்லை திராவிட கழகம் அதை சார்ந்து வேற யாரு அந்த ஒரு ஆசைக்கு அதை அந்த அந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு நினைச்சாலுமே அதெல்லாமே ஒரு எட்டாத கனி அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி இருக்கும் ஒரு காலகட்டத்தில் இவர் எங்கேயுமே இல்லை. இவர் ஒரு சாதாரண நம்ம கூட இருக்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதர். அவர் இன்னைக்கு அந்த இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னும் போது இது ஒரு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு வியப்பா இருக்கு. சினிமாவில் பார்க்குற மாதிரியே இருக்கு. இப்போ நடந்து கொண்டிருப்பது எல்லாமே சினிமா மாதிரியே தான் இருக்குது. இது எல்லாமே நம்ம சொல்லுவோம் நிஜ வாழ்க்கையில் இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாமே சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு சேனல், இந்த சேனலுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சிஎம் டெய்லி. தினசரியா சிஎம் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் என்ன அப்படி என்பது மட்டும் அல்லாமல் அடுத்தடுத்தா இந்த ஆட்சியில இந்த ஒரு அரசால நம்ம ஒவ்வொரு தொகுதியும் எப்படியெல்லாம் மேம்படுது, அதுல என்னெல்லாம் விஷயம் நம்ம கவனிக்க வேண்டும், எங்கெங்கெல்லாம் சீர் செய்ய வேண்டும், எங்கெல்லாம் முன்னேற்றங்கள் வேணும் அப்படி என்பது எல்லாமே கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பாக தான் இந்த ஒரு சேனலை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அதுதான் இந்த சேனலுடைய இது தனியாக பண்ண முடியாது. இதுக்கு உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் வேண்டும். எனக்கு ஓரளவுக்கு தான் விஷயங்கள் வரும். ஆனால் உங்களுடைய தொகுதியில் என்ன விஷயங்கள் நடக்குது, அது நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு திருத்தப்பட வேண்டிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த விஷயங்களை இங்கே கொண்டு வாங்க. ஏன்னா இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இதன் மூலமாக அதை ஒரு அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம் நான் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம என்ன பண்ணோம்னா மதிப்பீடும் கொடுக்க போகிறோம். அவர்களுடைய எப்படி இருக்குது, அவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்றது தினசரி அடிப்படையில் அதற்கு ஒரு மதிப்பீடும் நம்ம வழங்கி கொண்டே தான் இருக்கிறோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் லேசாக தான் இருப்போம். நம்மளும் எடுத்த உடனே பெரிய ஒரு மேஜிக் ஆகிடாது இல்லையா. ஸோ லேசாக தான் விட்டு கொடுப்போம். ஒரு 6 மாதம் வரைக்கும் நிதானமாக செயல்படுவோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்றதை நம்ம பொறுத்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு 15 நாள் ஆயிடுச்சு. இந்த 15 நாள் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றதை நம்ம பார்ப்போம். முதல் எடுத்தோம் அப்படின்னா அவர்கள் பதவியேற்றது எண்ணிக்கைனால் 10ஆம் தேதி பதவியேற்றார். ஸோ இன்னைக்கு நம்ம 25ல் இருக்கிறோம். ஸோ கரெக்டாக ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு 15 நாள் முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் அப்படின்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ முதல் நாள் பதவியேற்றதுக்கு உடனே அவர் எடுத்து அவர் சைன் போட்ட ஒரு 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி அந்த 500 யூனிட்ஸுக்குள் உள்ள இருக்கிறவங்க வீட்டுக்கு எல்லாமே அந்த இபி யூனிட்ஸில் 200 யூனிட்ஸ் ஃப்ரீயாக தரும் அப்படின்னா ஸோ அதுக்கு உண்டான ஒரு ஆர்டரையும் பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படி என்பதை உருவாக்கினார்கள். அது பெண்களுடைய பாதுகாப்புக்கு அப்படி என்பதை அவங்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு தனி படையாக இருக்க போயிருது. நெக்ஸ்ட் இப்போ ரொம்ப ஒரு இந்த போதை கலாச்சாரம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதுவும் கல்லூரி பள்ளி கல்லூரியிலலாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் எங்கேயோ ஊர்ல இருந்து வரவங்களுக்கு கூட போதை அப்படியே ரொம்ப எளிதாக கிடைத்து வருது. அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கிடைச்சிது யாருக்கு வேணுமாலும் அப்படின்ற மாதிரி. அப்போ அதுக்கு ஒரு ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுனால எடுத்த உடனே ஒரு 3 பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக இவங்களுக்கு இதை நம்ம கொடுத்துட்றோம். அன்னைக்கே அதுக்கு அடுத்த நாள் 11ஆம் தேதி யார் பார்த்தாங்க அப்படின்னா விவசாயி சங்க நிர்வாகிகள் பார்த்தாங்க. அவங்களுடைய தலைவர் ஐயா அவர்கள் முன்னாடி பார்த்தாங்க. அவங்க சொன்ன ஒரு கோரிக்கை என்னன்னா அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 317 கோடி ஒரு நிலுவைத் தொகையிலேயே இருக்கான், அது வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதை நான் ஒரு 2 வாரத்துக்குள்ள உங்களுக்கு நான் இதை சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த 2 வாரம் அப்படின்றது இது பெண்டிங்காக போட்டிருக்கேன். இது வந்துடுச்சா வரலையா அப்படின்றது எனக்கு வருமா தெரியல.
ஆனால் வந்துடுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா தயவுசெய்து அதை தொடர்பு கொண்டு இதை எனக்கு சொல்லுங்கள். அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு புது கலாச்சாரமாக எல்லா தலைவர்களையும், எல்லா அரசியல் தலைவர்களையும் போய் பார்த்தாரு. சீமான் சாரை பார்த்தாரு, அதுக்கப்புறம் அன்புமணி சாரை பார்த்தாரு, வைகோ சாரை பார்த்தாரு, ஸ்டாலின் சாரை பார்த்தாரு. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்து ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கருக்கு உண்டான நாமினேஷன்ஸும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தற்காலிக ஸ்பீக்கராக கருப்பையா ஐயா அவர்களையும் வந்து போய் நியமனம் பண்ணார்கள். 12ஆம் தேதி அப்படி என்னும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமாக வந்து 717, அதாவது 714 டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவிட்டார். இது என்ன கடைகள் அப்படின்னா கோவிலுக்கு அருகையில் இருக்கக்கூடிய, அதாவது 500 மீட்டர் தூரத்தில் கோவிலுக்கு அருகையில் ஒரு 276 டாஸ்மாக் கடைகளும், கல்லூரி எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் அதுக்கிட்ட இருக்கிற ஒரு 186 டாஸ்மாக் கடைகளும், பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிற ஒரு 225 டாஸ்மாக் கடைகளும் மூடப்பட வேண்டும். ஆக மட்டும் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு சிறப்பான ஒரு அறிக்கையை விட்டார்கள். அன்றைக்கே வந்து அதை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். அன்றைக்கே வந்து ஒரு கோயம்புத்தூரில் பொள்ளாச்சி கிட்ட வந்து ஒரு விபத்து ஒன்று நடந்தது. அந்த விபத்து நடந்ததில் 4 பேர் வந்து சம்பவ இடத்திலே இறந்தார்கள். ஒருத்தர் வந்து ஒரு குழந்தை வந்து உயிருக்கு போராடி கொண்டு இருந்த சூழ்நிலை. அந்த இறந்தவர்களுக்கு வந்து தலா ஒரு 3 லட்சம் என்பும், உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு, காயம்பட்டவர்களுக்கு 1 லட்சம் என்னும் விதியாக ஒரு நிதி வழங்கப்பட்டது. அன்னைக்கு வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது, நீர் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, பஞ்சாயத்து எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மீட்டிங் ஒன்று அன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணி அந்த மீட்டிங்கை அவர் நடத்தினார். இன்னொன்று முக்கியமான விஷயம் அன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இலங்கை ராணுவர்கள் என்ன பண்ணார்கள், ஒரு 6 மீனவர்களை பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். ஸோ அந்த அவங்களோட படங்களோடு பிடித்து கொண்டு போனதுனால அதுக்கு வந்து இவர் வந்து ஒரு முறையிட்டார். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் அவர் டாக்டர் ஜெய்சங்கர் அப்படின்றவர்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று போட்டார். இந்த மாதிரி யூனியன் நீங்கள் வந்து கேபினெட் மூலியமாக சைடு டிப்ளமேட்டிக் அங்கே இருக்கிற டிப்ளமேட்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இது பண்ணி இவர்களை வந்து விடுவிக்கணும் அப்படின்றதும். ஏன்னா ஏற்கனவே வந்து பிடித்துட்டு போனவர்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நமக்கு ஒரு 54 மீனவர்கள் இருக்கிறாங்க. அது கூட வந்து அவர்கள் கைப்பற்றிய படகுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 266 படகுகள். ஸோ ஆக மட்டும் இது எல்லாமே வரணும். இதுவும் என்ன டெவலப்மெண்ட் அப்படின்றது எனக்கு வரதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு பெண்டிங்கில் போடுறேன் நான். அன்றைக்கே வந்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எல்லா இவர்களையும் பார்த்தார்கள். வேலுமணி ஐயா, ஏடிஎம்கே சேர்ந்து வேலுமணி ஐயா, நத்தம் விஸ்வநாதன் ஐயா, விஜயபாஸ்கர் அவர்களை பார்த்தார்கள். அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோடைய பிரசிடென்ட் செல்வ பெருந்தகையை பார்த்தார்கள். அதுக்கப்புறம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தொல் திருமாவளவன் சார் அவர்களை பார்த்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்பீக்கர் அவர்களை வந்து பிரபாகர் சாரை பார்த்தாங்க. டெப்டி ஸ்பீக்கர் ரவிசங்கர் சார் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் முஸ்லீம் லீகோடைய பிரசிடென்ட் காதர் மொய்தீன் அவர்களை பார்த்தார்கள். இதெல்லாமே வந்து அன்னைக்கு சந்தித்த விஷயங்கள். 13ஆம் தேதி வரும்போது என்னன்னா அவர் வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டேபிள் வந்து அவருடைய பணியில் இருக்கும்போது அதுவே வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்த ஒரு பகுதி. அந்த பகுதியில் இவர் வந்து அவர் பணியில் இருக்கும்போது இவர் மேலே வந்து ஒரு இது மோதினதால் அவர் இருந்துட்டார். ஸோ அவருக்கு வந்து ஒரு 30 லட்சம் அப்படி என்பது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு தொகையாக வழங்கப்பட்டது. அது இல்லாமல் அதுக்கு ரொம்ப வருத்தமும் தெரிவித்தார். அதே மாதிரி அந்த திருப்பூர் ஆக்சிடென்ட்லேயே வந்து இன்னொருத்தவங்க 5 பேர் வந்து இறந்து விட்டார்கள். அவங்களுக்கு வந்து தலா 3 லட்சம் அப்படி என்பது அன்னைக்கு கொடுக்கப்படுது. இதெல்லாமே வந்து நம்ம அந்த நியூட்ரல் இது அப்படின்றதில் நம்ம போட்டு வரோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீட் தேர்வில் இப்போ தான் வந்து ஒரு குளறுபடி வந்தது. ஏன்னா அந்த நீட் அவ்வளோ இதாக பண்ணியும் வந்து அந்த பேப்பர்களெல்லாம் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதுக்கு திருப்பி வந்து இவர் வந்து இவருடைய லெட்டர், இவருடைய ஸ்டேட்மெண்ட் ஒன்று போட்டு இது பண்ணார். இந்த மாதிரி நாங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டிலேருந்து கேட்டுகிட்டே தான் இருக்கிறோம், இந்த நீட்டு வேண்டாம். ஸோ அட்மிஷன்ஸ் வந்து அவருடைய +2 மார்க்குடைய அடிப்படையில் மட்டுமே தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வலியுறுத்தி ஒரு இது ஒன்று அமைச்சிருக்கார். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கோரிக்கையை நம்ம வந்து பெண்டிங்கில் தான் வைக்கிறோம். அதே நாளில் தான் வந்து அவருடைய மெஜாரிட்டியை காமிக்க வேண்டிய நாள். ஸோ 144 votes கொடுத்து அவர் வந்து அந்த ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸை காமிச்சு நிரூபித்து அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளாக ஒரு இதுக்கு வந்துட்டார். 14ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுத்த ஆர்டர் என்னன்னா, இந்த டியர்னஸ் அலவன்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த டியர்னஸ் அலவன்ஸ் வந்து 58% இருந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி ஒரு 60% அப்படின்னு ஒரு 2% இது பண்ணி கொடுத்துட்டாரு.
இது வந்து எப்போ வந்து வரும்னா ஜனவரி ஒன்றாம் தேதி ஜனவரியிலிருந்து இது வரும். அப்போ இந்த பேலன்ஸ் நடந்த இப்போ ஆல்ரெடி நம்ம மேக் வந்துட்டு இல்லையா, இப்போ இந்த மாதத்துக்கு எல்லாமே சேர்ந்து திருப்பி அதையுமே வந்து சேர்ந்து ஈடுகட்டி கொடுத்துருவாங்க. இதனால் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம் கவர்மெண்ட் ஊழியர்கள், அரசு வேலையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் இவர்கள் எல்லாமே வந்து இதனால் ரொம்ப பயனடைவார்கள். இதனால் கவர்மெண்ட்டுக்கு கூடுதலாக என்ன ஒரு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1230 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு இதனால் கூடுதல் செலவு கவர்மெண்ட்டுக்கு வரும். இது வந்து பாசிட்டிவாக போட்டுக்கலாம், ஏன்னா இது என்ன செலவு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் ஒன்று போட்டார். அதில் என்ன அப்படின்னா இந்த வந்து நம்மளுடைய பஞ்சு காட்டனை இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, இம்போர்ட் பண்ணும்போது காட்டனை இம்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான வரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் வந்து நம்மளுடைய போதுமான டிமாண்ட்ஸை நம்மளால் மீட் பண்ண முடியல. அதனால் வந்து இந்த காட்டன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருமே, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி காட்டன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப ஒரு சஃபர் ஆகிறாங்க. அதனால் இந்த இம்போர்ட் சலுகையை வந்து நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அதை 0% பண்ணிட்டீங்கன்னா கூட, காட்டன் இம்போர்ட்டை 0% பண்ணிங்கன்னா கூட சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம ஒரு பெண்டிங்காக வச்சுருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கக்கூடிய மீதி இதுவும் பார்த்தீங்கன்னா ஆதர் அர்ஜுனா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வெற்றி பெற்ற அந்த வில்லிவாக்கம் தொகுதியில் போயிட்டு அங்கே மக்களுடைய மீது பகிர்ந்து அவர்களெல்லாம் சந்தித்து அவர் எலெக்ஷன் அப்பயே போயிருப்பார் இல்லையா. ஸோ அப்பயே பார்த்து நிறைய விஷயங்கள் அவர் கண்டுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என்னென்ன இருக்குன்றதையும் வந்து இன்னொன்று ஒரு வாட்டி ஆய்வு செய்து அந்த மக்களிடம் அவர் பகிர்ந்து உரையாடினார். அதுக்கப்புறம் முதலமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரொமோஷன், கான்மர்ஸ், அதாவது வர்த்தகம், பிஸ்னஸ்ஸு, இதெல்லாமே எப்படி வளர வேண்டும் அப்படின்றதுக்கெல்லாம் அந்தந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்தவர்களிடம் ஒரு மீட்டிங் எடுத்துக்கொண்டார். அதே மாதிரி ஃபைனான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, கவர்மெண்டோடைய ஃபைனான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்றதுக்கும் ஒரு மீட்டிங்கை எடுத்துக்கொண்டார். 15ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று அறிக்கை விட்டார். அதாவது இந்த ப்ரைஸஸ் எப்போ பாரு இந்த பெட்ரோலியம் ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, ஆனால் அங்கே வந்து கம்மி ஆகும்போது நீங்கள் எப்பவுமே கம்மியாகிறது இல்லை அப்படின்றதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு வந்து ஒரு சீரான ஒரு பதிலை கொடுக்க வேண்டும் அப்படின்பாரு அவர் ஒரு இது கொடுத்துருக்கார். அன்னைக்கு வந்து அவர் இன்னொரு மீட்டிங் எதுக்காக வச்சார் அப்படின்னா இந்த குறுவை நெல் இருக்கு, அந்த குறுவை நெல்லுடைய கல்டிவேஷனை பற்றியும் வாட்டர் ரிசர்வாயர் டேம்லலாம் இருக்கக்கூடிய நீர் வளம் எப்படி இருக்குது என்பதை பற்றியும் ஒரு மீட்டிங் ஒன்று எடுத்துக்கொண்டார். அடுத்தது ஜிம் அவாட்டா அப்படின்ற சேர்மன், அதாவது யமஹா கார்பரேஷனுடைய சேர்மன், அவரை வந்து மீட் பண்ணார். BMW காருடைய சேர்மனை மீட் பண்ணார். அதுக்கப்புறம் CII அப்படின்ற கூட சொல்ல கான்ஃபிகரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படின்ற இது வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க், இது இண்டஸ்ட்ரீஸோடைய நெட்வொர்க், இவங்க எல்லாருமே வந்து அந்த டீம் மெம்பர்ஸ் அவர் மீட் பண்ணார். அதுக்கப்புறம் அதே மாதிரி டாஃபே உடைய சேர்மன் அண்ட் மேனேஜ் டைரக்டர் மீட் பண்ணார். இதெல்லாம் தான் 15ஆம் தேதி அவர் செய்த வேலைகள். 16ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நிர்மல் குமார் மினிஸ்டர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து EB இதுக்கு பார்த்தாரு, எனர்ஜி ரிசோர்ஸ். அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh crore லோன் இருக்கிறதா அன்னைக்கு சொன்னார். அதுக்கு பின்னாடி 1.5 lakh crore லோன் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ அது கிட்டத்தட்ட வந்து 2.5 crore லோன் அப்படின்னு இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டாக சொல்கிறாங்க. இவ்வளோ கடன் இருக்குது மின்சார வாரியத்துக்கு. ஆனால் இதனால் எந்த பாதிப்பும், மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியிலிருந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம அதை செய்வோம், நிறைவேற்றுவோம் அப்படின்றதும் இந்த இதிலிருந்து இன்னும் எப்படி மின்சாரத்தை இன்னும் நிறைய எப்படி உற்பத்தி பண்ணி அதை வந்து ஒரு நல்ல நிலைக்கு நம்ம எப்படி கொண்டு வருவோம் என்பது குறித்து நம்ம நிறைய ஆலோசனைகள்லாம் செய்து நிறைய விஷயங்கள் நம்ம செய்வோம் அப்படின்றதும் அவர் உறுதி சொல்லியிருக்கார். ஸ்பீக்கர் அந்த பிரபாகர் சார் அவர் என்ன பண்ணார், அவர் ஜெயிச்ச அந்த 1000 லைட் தொகுதி இல்லையா, அப்போ அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்து பேசிட்டு அங்கே வந்து ஒரு சில இந்த ரோடு வசதி, ட்ரைனேஜ் வசதி அதெல்லாம் சரியா இல்லை அப்படின்றதுனால அங்கே வந்து எவ்வளோ நாள் இதெல்லாம் முடிப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க வந்து ஒரு 10 நாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 10 நாள் வந்து சொல்லி நீங்கள் கூட இன்னும் ஒரு 5 நாள் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, 15 நாள் எனக்கு நான் திருப்பி வருவேன், எனக்கு இந்த ஏரியா எல்லாமே வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், எல்லா அடிப்படை வசதிகள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதையுமே வந்து நம்மளுடைய பெண்டிங்கில் நான் போட்டிருக்கேன். அது நடந்துச்சான்னு நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். அடுத்தது ஆனரபிள் மினிஸ்டர் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் அவர் வந்து ஒரு மீட்டிங் வச்சார். எப்படி இருக்குது தமிழ்நாடு இதில் வந்து தமிழ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, தமிழோடைய வளர்ச்சி எப்படி இருக்குது என்பதை வந்து பார்த்து அதுக்குண்டான ஒரு மீட்டிங் ஒன்று வச்சாங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம 18ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா த சேர்மன் ஆஃப் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அவரில் அந்த சேர்மனை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அவங்கள பார்த்துருக்காரு. சேர்மன் ஆஃப் ராம்கோ குரூப்
அவங்கள மீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சீனியர் அஃபிஷியல்ஸ் ஆஃப் ரினால்ட் குரூப் அவங்கள பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆதவ அர்ஜுனா சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் துறையானவர்களை பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக் மெடல் வின்னர்ஸ் நிறைய இன்னும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்லேருந்து வரணும் அப்படின்றதுக்காக, அது ஸ்போர்ட்ஸ் இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ஸாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு ஒரு மீட்டிங் அவர் இது பண்ணிட்டாரு. அது சேர்மன் இவர் சிஎம் அவர்கள் வந்து இன்னொன்று எனர்ஜி மீட்டிங் ஒன்று வச்சுட்டார். இப்போ அதே நாள் 18 பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு அம்மா உணவகம், எல்லா அம்மா உணவகமும் வந்து இன்னும் நல்ல ஒரு இப்போதைக்கு அது குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னால அம்மா உணவகம்னா குவாலிட்டி திருப்பி நல்லபடியாக வரணும் அப்படின்னு நம்மக்கிட்ட இருக்க மொத்த சென்னையில் மட்டும் ஒரு 383 அம்மா உணவகம் இருக்குது. வெளி பக்கம் வந்து இருக்கிறது 237. ஸோ ஆக மட்டும் இந்த எல்லா அம்மா உணவகங்களும் ஒரு சிறந்த முறையில் செயல் புரியணும் அப்படின்றதும் அதில் வந்து நிறைய அடிப்படை வசதிகளே நிறைய இல்லாமல் இருக்குது. அதெல்லாமே வந்து சீரமைக்கணும், குவாலிட்டியான ஃபுட்டை கொடுக்கணும் அப்படின்றதில் மாற்று கருத்து இல்லை அப்படின்னும், பேர் வந்து அதே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஆனந்த் சார் அவர்கள் வந்து ஆனரபிள் மினிஸ்டர் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் வாட்டர் ரிசோர்ஸ், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் அந்த மெம்பர்ஸ் அவங்க கூட என்ஜினியர்ஸ் கூட ஒரு மீட்டிங் ஒன்று எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி அன்னைக்கு வந்து மீட்டிங் ஆன் ஸ்கீம்ஸ் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் டெவலப்மெண்ட் இது நடந்தது. கீர்த்தனா மினிஸ்டர் அவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க, அவர்கள் வந்து இண்டஸ்ட்ரீஸ் சார்ந்த டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு மீட்டிங் அவங்க எடுத்துக்கினாங்க. ஆதவர்ஜுனா சார் வந்து நேரடியாகவே வந்து நேரு ஸ்டேடியமுக்கு போயிட்டு அங்கே வந்து ஹாஸ்டல் எப்படி இருக்குது, ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் போதுமான வசதிகள் இருக்கா என்ன அப்படின்றதையும் அவர் பார்த்து அதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. சீஃப் மினிஸ்டர் வந்து அவரை வந்து இந்த ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் அவங்க எல்லாமே அந்த அசோசியேஷன் பார்த்து அவருக்கு வந்து அவருடைய நிவாரண நிதிக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்து இன்னைக்கு ஒரு நன்கொடையாக அவர்களுடைய செலுத்தினார்கள். அதோடைய டெவலப்மெண்ட் அப்படியே வந்து வெங்கட்ராமன் சார் மினிஸ்டர் அவர் என்ன பண்ணாருன்னா அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணார். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன்லேருந்து எல்லாருமே போய் சிஎம் சாரை மீட் பண்ணாங்க. இதெல்லாம் தான் வந்து 18ஆம் தேதி நடந்த விஷயங்கள். 19 பொறுத்த வரைக்கும் இப்போ ஆதவர்ஜுனா சார் மறுபடியும் வந்து அவங்களுடைய பீப்புளோட மீட்டிங் வச்சார். இங்கே வந்து என்னென்னா இம்பார்ட்டண்ட்டாக டேலண்ட் ரிசர்ச் விங் அப்படின்னு ஒன்றத்தை வந்து உருவாக்குறாங்க. இந்த டேலண்ட் ரிசர்ச் விங் அப்படின்றது என்னென்னா யார் ஒரு நல்ல திறமைசாலிக்கும் வந்து அவர்களுக்கு வந்து எதுவுமே ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்களை வந்து தேடணும், உண்மையான டேலண்ட் எங்கெங்கே இருக்கோ அவங்கள வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள் எல்லாமே கொடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களை வந்து வேற ஒரு லெவலுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது இது பண்ணுறாரு. இன்னொன்று அவர் இதில் மெயினாக சொன்ன ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேசிலில் வந்து போதைப் பொருள் ரொம்ப அதிகமாக இருந்த ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய அந்த நாட்டின் இளைஞர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அதுலேருந்து எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால தான் வந்து ஃபுட்பாலில் வந்து அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி வெளியே வந்தாங்க. ஸோ நம்மளுமே வந்து ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸ்டடீஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவு ஸ்போர்ட்ஸுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கில் சொல்லியிருந்தார். அடுத்தது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் கொஞ்சம் உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் அவருடைய நிவாரண ஒரு உதவித்தொகையை அவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று வேண்டுகோள் ஒன்று வச்சார். அதில் என்ன வச்சார் அப்படின்னா, இதுதான் இம்பார்ட்டண்ட்டு, அதாவது கரெக்டான நேரம் இதுதான் நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு பயிரிடை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும். ஆனால் ஃபெர்டிலைசர் போதிய அளவுக்கு ஃபெர்டிலைசர்ஸே கிடைக்கிறது இல்லை. டிஏபி ஆகட்டும் இல்லை யூரியா எதுவாக இருந்தாலுமே போதுமான அளவு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் இமிடியேட்டாக இதை நீங்கள் என்னன்னு பார்த்து இந்த ஒரு கரீஃப் சீசனில் இது எல்லாமே வந்து போதுமான அளவு கிடைக்கும் அளவுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது இதை வந்து நம்ம ஒரு பெண்டிங்கில் வைக்கிறோம். அடுத்தது ராஜ்மோகன் சார் மினிஸ்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் டெவலப்மெண்ட், அவர் வந்து எல்லா இதையுமே பார்த்தாரு. அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்றதையும் வந்து அவர் மேற்கொண்டார். அதே போல் எழிலகமில் போயிட்டு வெங்கட்ராமன் சார் வந்து அவர் பார்த்து அங்கே வந்து எப்படி இருக்குது, ஃபுட் சப்ளைஸ் எப்படி இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்றதையும் பார்த்தாங்க. 19ஆம் தேதி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸோடைய ஆக்டிவிட்டீஸ், அந்த சோஷியல் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாமே வந்து சிஎம் அவர்களை பார்த்தாங்க. அவங்களுடைய கோரிக்கைகளை அவரிடம் வைத்தார்கள். மினிஸ்டர் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் மறுபடியும் அவர் வந்து ஒரு ஸ்டேட் லெவல் ஓரியன்டேஷன் ட்ரைனிங் என்ன கொடுக்கணும் அப்படின்றது ஒரு கிளாஸ் 1லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன
அந்த டீச்சர்ஸ்க்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போதிய புக்ஸும் ட்ரைனிங்கு அதை நோக்கி அந்த பயிற்சி எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான மீட்டிங் ஒன்று நடந்தது. அப்போலோ குரூப் உடைய சேர்மன் அவங்களுடைய அஃபிஷியல்ஸ் எல்லாமே வந்து சிஎம் சாரை பார்த்தாங்க. இன்னைக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டான கம்யூனிட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க எல்லாருமே வந்து சிஎம் சாரை பார்த்தார்கள். அதே மாதிரி புதுசாக வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ட்ரெயினிஸ் அவங்க தமிழ்நாட்டுக்கு யார் யார் ஒதுக்கப்பட்டிருக்காருங்களோ அவங்க எல்லாமே வந்து சிஎம் சாரை கண்டு மீட் பண்ணாங்க. அப்படின்னு 20ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ஹானரபிள் மினிஸ்டர் ஃபார் பப்ளிக் ஒர்க்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆதன் சார் அவர்கள் வந்து என்ன ஒரு இது கொடுத்தாருன்னா, அவர் வந்து தினந்தோறும் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அவர் வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியமில் இருப்பதாகவும், யாருக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு குவரிஸ் இருந்தாலும் எந்த ஒரு தேவைகள் இருந்தாலும் நேரடியாக அவரை போய் பார்க்கலாம், மீட் பண்ணலாம், அந்த இதை எடுத்துக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஎம் அவர்கள் வந்து பண்டிதர் அயோத்திதாசரை வந்து அவருடைய 181வது பிறந்தநாள் இதற்காக போயிட்டு அவருக்கு மாலை அணிவித்து அவர் வந்து அந்த இதை மரியாதை செலுத்தினார். முக்கியமான விஷயமா ஒரு 40 பொலேரோ வண்டிகள் வந்து கொடுக்கப்பட்டது. அது எதுக்காக புதுசாக வாங்கி கொடுத்தாங்கன்னா, ரூரல் இதில் யாருக்குமே வந்து மருத்துவம் அப்படி என்பது சார்ந்த விஷயங்கள்ல எங்கேயுமே வந்து ஒரு லேகிங் இருக்கக்கூடாது, தொய்வு ஏற்படாமல் இருக்கணும், எல்லாமே உடனுக்குடன் கிடைக்க வேண்டும், உடனுக்குடன் நடக்க வேண்டும். அப்போ எல்லாருமே போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு எமர்ஜென்சி டைம்லேயும் அது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு 40 வண்டிகள் வழங்கப்பட்டது. இதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஹானரபிள் மினிஸ்டர் ஸ்கூல் எஜுகேஷன் அவர் வந்து அண்ணா சென்டினரி லைப்ரரியை போயிட்டு அங்கே எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றதையும் வந்து ஆய்வு செய்தார். சீஃப் மினிஸ்டர் வந்து இன்னொன்று ஒரு மீட்டிங் வச்சார். அந்த மீட்டிங் வச்சு என்ன சொன்னேன், அந்த அலுவியல் சாயில் அந்த இதில் இருக்குல்லையா, அந்த ரிவர் ஆத்தங்கரை ஓரத்தில் அந்த இதிலெல்லாம் நதி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணெல்லாமே எடுக்கலாம், அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, அதை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு எதுவும் நீங்கள் கட்டணம்லாம் செலுத்த வேண்டாம் என்பது போல் ஒரு இது ஒன்று அறிக்கை ஒன்று விதித்தார். அடுத்தது வந்து வேரோஸ் அந்த ஃபுட் சப்ளைஸ் அவங்க போயிட்டு கோடவுன் எப்படி இருக்குது, வெங்கட்ராமன் சார் வந்து கோடவுன் எப்படி இருக்குது என்ன ஏது என்பது எல்லாமே வந்து அன்றைக்கி போய் பார்த்தாங்க. அதை தொடர்ச்சியாக வந்து ஆட்டோமொபைல் ஃபெடரேஷன் அதோடைய அசோசியேஷன் ஆக்மா ACMA சதர்ன் ரீஜன் அவங்க போயிட்டு சிஎம் சாரை பார்த்தார்கள். அதே மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அவர் போயிட்டு சிஎம் சாரை பார்த்தாங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன்ஸ் அவங்க வந்து சிஎம் சாரை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் காவேரி ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் இவங்க போயிட்டு சிஎம் சாரை பார்த்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்மால் அண்ட் டைனி இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் அவங்களும் சிஎம் சார் அன்றைக்கி பார்த்து மீட்டிங் இருந்தது. இவர் வந்து எஜுகேஷனல் மினிஸ்டர் வந்து அன்றைக்கி போயிட்டு வந்து புதுசாக கட்டப்பட்ட ஒரு ஆடிட்டோரியம் அண்ணா சென்டினரி லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஒரு 450 சீட் ஆடிட்டோரியம் அதை வந்து அன்றைக்கி ஓப்பன் பண்ணார். 21ஆம் தேதி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் டீச்சர் செலக்டட் ஃபார் சபூரா சயின்ஸ் ஹை ஸ்கூல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். அதாவது ஹை எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ன்றது இங்கே இருக்கக்கூடிய நல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் ஜப்பான் நாட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நாள் இருந்துட்டு வருவாங்க. இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இருப்பாங்க. இந்த இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இது வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் இதை நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு வரல. எதுக்கு எடுத்துகிட்டு வரலன்னா இது இப்போ பண்ண விஷயம் இல்லை, இது முன்னாடியே நடந்த விஷயம், இப்போ எக்ஸிக்யூட் ஆகியிருக்கு. அதனால் நம்ம அதை பாசிட்டிவாக கொண்டு வரோம். அதே மாதிரி ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி நேச்சுரல் செக்ரட்டரி ஆஃப் இந்து முஸ்லீம் லீக் யூனியன் அவங்க வந்து சிஎம் சாரை பார்த்தார்கள். மினிஸ்டர் ஃபார் ஹெல்த் அண்ட் மெடிக்கல் எஜுகேஷன் ஃபேமிலி வெல்ஃபேர் ஃபேமிலி இவங்க வந்து அவங்க அந்த மினிஸ்டர் வந்து அந்த ஜாயிண்ட் டைரக்டர்ஸோடைய ஹெல்த் ரிலேட்டடான ஃபெசிலிட்டிஸ் அதை பற்றியெல்லாம் மீட் பண்ணாங்க. இன்னொன்று இதை சொல்லும்போது குறிப்பிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் டிவிகேல இப்போ என்ன ஒரு இதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, டிவிகே சார்ந்த எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய மெடிக்கல் அட்டென்ஷன், அதாவது மெடிக்கல் தேவை எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இனிமேல் போக போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க அப்படி போக ஆரம்பித்தாங்கன்னா வந்து மக்களுக்கு நம்பிக்கை வரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மேலே, கவர்மெண்ட் இது மேலே நம்பிக்கை வந்து அவர்களும் அதை செய்வார்கள் அப்படின்றது ஒரு முன் உதாரணமாக இவர்கள் அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி லேபர் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்டர்ஸ் அந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டோடைய ஒரு மீட்டிங் ஒன்று எடுத்துக்கொண்டார். அதே மாதிரி கோஆப்ரேஷனுடைய மினிஸ்டர் காந்திராஜ் அவர்கள் சார் வந்து அவர்களுடைய அந்த ஃபுட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் கூட ஒரு மீட்டிங் ஒன்று வச்சுக்கொண்டார். அதே மாதிரி ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ் மீட்டிங்கும் நடந்தது. எப்படி அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்பது செய்து கொண்டார்கள். 21ஆம் தேதி இவர்களுடைய அந்த அரசு அந்த அமைச்சரவை வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக
ஹவுசிங் டெவலப்மெண்ட்டோடைய மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் வந்து டிஎன்எஸ்வி கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி நடக்குது என்பதை நேரடியாக போய் ராயப்பேட்டாவில் பார்த்தார். 22ஆம் தேதி பப்ளிக் ஒர்க்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அவர் வந்து ஒரு நேரு இண்டோர் ஸ்டேடியமில் ஒரு மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ணார், ரெகுலர் மீட்டிங்காக. இன்னொன்று ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோடைய மினிஸ்டர் அவர் வந்து அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டோடைய டிபார்ட்மெண்ட் மீட்டிங் ஒன்று நடந்தது. சோஷியல் ஜஸ்டிஸ் அவங்க வந்து செக்ரட்டேரியட்டில் ஒரு மீட்டிங் ஒன்று இது பண்ணிவிட்டு அங்கே வந்து எந்தெந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு போகணும் அப்படின்றது, அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக போகணும் அப்படிக்கு உண்டான ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் வந்து அஃபிஷியல் ஆர்டர், சீஃப் மினிஸ்டர் has issued an official order for appointing KP Krishnan as a chairman for இந்து தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டட் டெவலப்மெண்ட். அதுக்கு உண்டான சேர்மனாக அவர் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அன்றைக்கி வந்து அதே மாதிரி AIS 140 VLTD அப்படின்றது கூட, அதாவது வந்து போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய, அதாவது போக்குவரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேருந்து இது எல்லாத்துலேயுமே வந்து ஜிபிஎஸ் பொருத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த ஜிபிஎஸ் பொருத்தப்படுறதுல என்ன அப்படின்னா கொஞ்சம் ரேட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றாலும் அது வந்து ஒரு சரியான ரேட்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கணும், கரெக்டான பொருள் அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்கான ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தப்பட்டது. அதே மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸ் மினிஸ்டர் அவர் வந்து குவாரிஸை பற்றியான உண்டான ஒரு ரிலேட்டடான ஒரு மீட்டிங் ஒன்று அவர் வைத்து கொண்டார். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் அவர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மீட்டிங் வச்சார். ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ் மினிஸ்டர் ஃபுட் சப்ளைஸ் கார்பரேஷன் கூட ஒரு மீட்டிங் ஒன்று வச்சார். ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மினிஸ்டர் அவங்க வந்து ஒரு எமர்ஜென்சி நேரங்கள் இல்லை, அவசர நேரங்களில் எப்படி செயல்படணும் அப்படின்றதுக்கான ஒரு மீட்டிங் ஒன்று வச்சுட்டாங்க. புதிதாக இந்த வாட்டி மட்டுமே உருவாக்கப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிஜிட்டல் சர்வீசஸ் இந்த மீட்டிங்குமே வந்து அதன் தொடர்பாக நடந்தது. அதே மாதிரி MRF உடைய சேர்மன் அவர் போய் சிஎம்ஐ பார்த்தார்கள். ஃபிஷரிஸ் அண்ட் வெல்ஃபேர் மினிஸ்டர்ஸ் அவங்க வந்து ஒரு மீட்டிங் ஒன்று வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் அண்ட் மல்டிப்ளெக்ஸ் ஓனர்ஸ் இருக்காங்களே அவங்க போயிட்டு ஸ்கூல் அண்ட் எஜுகேஷன் மினிஸ்டரை பார்த்தாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான தேவைகளை அவர்கள் அந்த மீட்டிங்கில் இது பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி டாக்டர்ஸ் அசோசியேஷன், மெடிக்கல் அலுமினி வெல்ஃபேர் அசோசியேஷன் இவங்க எல்லாமே போயிட்டு ஹெல்த் மினிஸ்டர் அவரை பார்த்தாங்க. அதே மாதிரி புதுசாக ஃபாரஸ்ட் இது ரிலேட்டடாக என்னென்ன புது விஷயங்கள் வரணும் அப்படின்றது ஃபாரஸ்ட் மினிஸ்டரை பார்த்து இது பண்ணிக்கினாங்க. அதே இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து புதுசாக பதவியேற்று கொண்ட அனைத்து மினிஸ்டர்ஸும் போய் சிஎம் சாரை பார்த்து அவருடைய ஆசீர்வாதம் பெற்றார்கள். அது கூட வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய பிரசிடென்ட் திருமாவளவன் சாரும் வந்து போய் பார்த்தாரு. 23ஆம் தேதி என்ன அப்படின்னா ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்து விட்டது. அந்த கோவையில் வந்து ஒரு 10 வயது பெண்ணுக்கு உண்டான ஒரு குழந்தைக்கு உண்டான ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பெரிய அறிக்கை ஒன்று விட்டுருந்தார் சிஎம் அவர்கள். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது, இனிமேல் இந்த விஷயங்கள் நடக்காமல் பார்த்துப்போம். அது வந்து அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து உரிய தண்டனை, ஒரு அதிகபட்ச தண்டனை என்ன வழங்க முடியுமோ அதை வழங்குறோம் அப்படி என்பதை வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தார். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயமா என்னன்னா, அன்னைக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவர் வந்து பஸ்லேயே அவர் பயணிகளோட அவரும் பயணம் செய்து அவருடைய குறைகள் என்ன ஏது அப்படின்றது கவனித்தார். இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த 714 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாலே அதில் வந்து 436 மூடிட்டாங்க, மீதி இருக்கிறத உடனடியாக மூட வேண்டும் என்பது வந்து நமக்கு ஒரு அறிக்கையாக விடப்பட்டது. எந்த டாஸ்மார்க்காக இருந்தாலும் 10 மணிக்கு மேலே இருக்கக்கூடாது, செயல்படக்கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவும் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த மீட்டிங்லேயே வந்து இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த FL2 லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த FL2 லைசன்ஸ் அப்படின்றது என்ன, டாஸ்மாகுடைய அடுத்த கட்டம் தான். இது வந்து என்ன மனமகிழ் மன்றம் அப்படின்னு பேரில் இது ஒரு லைசன்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இது உண்மையிலே மெம்பர்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னா இப்போ கிடையாது. நிறைய கிளப்ஸ் இன்னைக்கு வந்து FL2 கிளப்ஸ், அதாவது நிறைய ரெஸ்டோ பார்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்களா, இந்த ரெஸ்டோ பார்ஸ் எல்லாம் இந்த FL2 லைசன்ஸில் தான் செயல்படுது. இது எல்லாமே என்னன்னா, உண்மையான மெம்பர்ஸ் அங்கே இருக்காங்களால உண்மையான மெம்பர்ஸே கிடையாது, அதெல்லாமே போலியான மெம்பர்ஸ் தான். சும்மா போயிட்டு அந்த நேரத்தில் போட்டு வரும். இந்த விஷயத்தை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஊழல் இங்கேருந்து ஆரம்பிக்குது, லஞ்சம் இங்கேருந்து ஆரம்பிக்குது. அப்போது அங்கே இருக்க அதிகாரிக்கு அது தெரியும், அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் யாருமே வந்து உண்மையான மெம்பர்ஸ் கிடையாது அப்படின்றது. ஆனால் அவங்களும் வந்து பேருக்கு மெம்பர்ஸ்ன்னு வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் போகிறவங்களாம் மெம்பர்ஸ் ஆனால் கிடையாது, யார் வேணும்னா போகலாம். அப்போ பேருக்கு இதை வைத்து கொண்டிருக்கிறாள், யார் வேணுமா போகலாம், யார் வேணுமா மதம் இருந்து விட்டு வரலாம். ஆனால் கணக்கில் வந்து இவங்களுக்கு வந்து மெம்பர்ஸுக்கு தான் இது கொடுக்குறோம், மனமகிழ் மன்றம் மெம்பர்ஸுக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அப்போ இதை இவங்க கண்டும் காணாமல் இருக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு ரெகுலர் பேசிஸில் போய்கொண்டே இருக்கும். இது ஒரு பக்கம். 10 மணிக்கு மூடணும்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ 10 மணிக்கு மூடணும்னா இந்த இடத்துலையும் 10 மணிக்கு மூடணும். டாஸ்மாக் மட்டும் 10 மணிக்கு மூடனா போதாது. FL2 லைசன்ஸில் செயல்படக்கூடிய அனைத்து
பார், அதாவது FL2 லைசன்ஸில் செயல்படக்கூடிய அனைத்து மணமகிழ் மன்றம் அப்படின்வாங்க. இந்த மன்றமாக இருந்தாலும், அதாவது ரெக்ரியேஷனல் கிளப்ஸ்னுவாங்க, இந்த ரெக்ரியேஷனல் கிளப்ஸ்லையும் அதை செயல்படுத்தணும். இன்னும் சொல்ல போனால் ஸ்டார் ஹோட்டல்ஸில் இருக்கக்கூடிய பார் ரூம் அதே டைமுக்கு முன்னோம். ஏன்னா இங்கெல்லாம் 10 மணிக்கு முடிடுவாங்க, ஆனால் அங்கெல்லாம் 11 மணி. ஏன் அங்கே குடிக்கிறவங்க கலாட்டா ஆகுது இல்லையா? நிறைய பெரும்பாலான ஹோட்டல் நீங்கள் போய் பாருங்கள், அந்த ஹோட்டலுக்கு வெளியே தான் குடிச்சுட்டு ரோட்லேயே கிடக்குறாங்க. நம்ம வந்து இப்போ 5 ஸ்டார் ஹோட்டலு பெரிய இவங்க தான் போவாங்கன்னு நினைப்போம். ஆனால் அந்த போகிறவங்க தான் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வெளியே ரோட்டில் கிடக்கிறது. இவங்க தான் நிறைய நம்ம கேட்குற நியூஸ் எல்லாம் என்ன இருக்குது, BMW காரில் வேகமாக போனார், பிளாட்ஃபார்மில் படுத்துருந்தவங்க மேலே வண்டி தூக்கி ஏற்றி போட்டாருன்னா யார் இது? ஒன்றும் இல்லாதவனா போனால் BMWவில் போகிறவங்க தான் போகிறான். அவன் யாரும் போது பெரிய இடத்துல வேண்டியவங்களாக இருப்பாங்க. அதனால் சட்டம் என்பது அட்லீஸ்ட் இந்த ஆட்சியாவது ஒரே விஷயமா இருக்கணும். பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரியும், பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரியும் இருக்கக்கூடாது என்பது. இப்போ இது வரைக்கும் நடந்தது மொத்த ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல 10 இருக்குது, நியூட்ரல் அதாவது நம்ம நன்கொடை கொடுத்தது, அந்த மாதிரி ஒரு இறக்கத்தில் கொடுத்தது, ஒரு உதவித்தொகையாக கொடுத்தது, இதெல்லாம் ஒரு 3 பாயிண்ட்லையும். பெண்டிங்கில் இருக்க வேண்டிய விஷயங்கள், நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் 6 விஷயங்கள் பெண்டிங்கில் இருக்குது. நெகட்டிவில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டேன். எஸ், இந்த அந்த கோவையோடைய குழந்தையோட விஷயம் வந்து அது புதிதாக வந்தது தான். அரசு இவங்க எப்படி அதுக்கு பொறுப்பேற்றுப்பாருங்களா? உடனே இப்படி மேஜிக்காக நடக்கும் அப்படின்னா அதனால் நம்ம அதை தள்ளி விடலாம். ஆனால் நம்ம வந்து ஒரு தலைப்பட்சமாக இருக்கிற மாதிரி இடம், நம்ம வந்து நேர்நிலையாக இருப்போம் அப்படின்றனால அது ஒரு நெகட்டிவாகவே எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் இந்த வாரத்துடைய ஸ்கோர். இதில் ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயமா மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறது, உங்கள் தொகுதியில் உங்கள் MLA ஆகட்டும், உங்கள் மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், என்ன நல்ல விஷயம் செய்தாலும் அதை வந்து கொஞ்சம் தயவுசெய்து அதை இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது அடுத்தடுத்த இதில் நம்ம என்னன்றதை ஒரு டாக்குமெண்ட் பண்ணிகிட்டே வருவோம். அதே மாதிரி இது மினிஸ்டருக்கும் MLAஸும் இந்த வீடியோவை பார்க்குறாங்களான்னு தெரியாது, ஆனால் இதை பார்க்குற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா சந்தோஷம். அவர்களுக்கு நான் கூறக்கூடிய ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ பதவிக்கு வந்துட்டீங்களே, உங்களை நிறைய பேர் இப்போ வந்து பார்ப்பாங்கங்க. அதாவது யார் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் CM சாரோட இது பார்க்கும்போது எல்லா பெரிய பெரிய ஆளுங்களாம் சொன்னாங்க, அவங்க போய் பார்த்தாங்க, இவங்க போய் பார்த்தாங்க எல்லாம். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் எல்லாம் எப்படி சந்தர்ப்ப கணக்கு போய் பார்க்குறதுன்னு போய் பார்க்குறவங்க எல்லாமே வந்து நல்ல வந்து ஒரு பண வசதி உடையவர்களாக இருப்பாங்க, நல்ல ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டு இருப்பவர்களாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து அவங்கள வந்து எளிதாக பார்த்துருவீங்க. ஆனால் என்ன மாதிரி பொதுவான மக்களை மாதிரி சாதாரணமாக இருக்கிறவங்களெல்லாம் வந்து நீங்கள் அவ்வளோ எளிதாக நீங்களெல்லாம் உங்களெல்லாம் போய் பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த மாதிரி பார்க்குறவங்களாங்களே, அந்த மாதிரி பார்க்க வரவங்களுடைய உள்நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, உடனடியாக அவங்ககிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கிக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் அப்படின்ற பார்த்துட்டு அதன் மூலிமா இன்னும் ஒரு 4 விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கணும்னு. சிவாஜி படத்தில் வந்து ரஜினி சொல்கிற மாதிரி, த ரிச் கெட் ரிச்சர் த புவர் கெட் புவர், இதுதான் நடக்கும். அவங்க வந்து உடனே யார் ஆட்சியில் வந்தாலும் அவங்களுக்கு கவலையே கிடையாதுங்க. டிவிக்கு ஆட்சியில் வந்தாலும் கவலை கிடையாது, டிஎம்கே வந்தாலும் சரி, ஏடிங்க வந்து யார் வந்தாலும் ஆட்சியில் வந்தாலும் கவலை கிடையாது. உடனே போவாங்க, அந்த ஆட்சியில் எப்படி இருக்காங்க, யாரை போய் பார்க்கணுமோ அவங்கள அதுக்குன்னு ஒரு நெளிவு சுழிவுகள் தெரியும், அவங்கள போய் பார்த்து உடனடியாக அவங்கள வந்து கவர் பண்ணிடுவாங்க. தயவு செய்து டிவிக்கு நண்பர்களே, மரியாதைக்குரிய MLA அமைச்சர் அவர்களே, தயவு செய்து நீங்கள் யாரும் வேலைக்கு போயிடாதீங்க. அவங்க சின்னதாக கொடுக்குற ஒரு அன்பளிப்பு கூட ஏற்றுக்காதீங்க. அந்த சின்ன அன்பளிப்பு அப்படின்றதுல தான் எல்லாமே ஆரம்பிக்குது. வேண்டாங்க, நமக்கு அந்த அன்பளிப்பே வேண்டாம். நல்லா இருக்குது. இப்போ பொதுவாக பார்க்குறதுக்கே, அதாவது நியூஸே பார்க்காதவங்களாம் இப்போ நிறைய பேர் நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு. இந்த மாற்றம் நீண்ட நாள் தொடரணும். நீண்ட நாள்ன்றதோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படின்ற ஆசையுடன் முடிவு செய்கிறேன். வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ.